பழைய வாக்குறுதிகளையே நிறைவேற்றாத அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய், நகரங்களில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம் உட்பட முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அவரது வாக்குறுதிகளை கடுமையாக விமர்சித்துள்ள அமைச்சர் ரகுபதி, திமுகவின் திட்டங்களை எடப்பாடி நகல் எடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசின் சாதனை திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக பாராட்டியிருப்பதாகவும், திமுக அரசின் திட்டங்களையே வழிமொழிந்து இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய திட்டங்களையே காப்பியடித்து தேர்தல் வாக்குறுதிகளாக எடப்பாடி பழனிசாமி தந்திருப்பதாகவும், இது மீண்டும் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தொடரும் என்பதையே காட்டுவதாகவும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் குடும்ப தலைவிகளுக்கு 2000 ரூபாய், ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் வரிசையில்தான் வீடில்லாத ஏழைகளுக்கு லட்சக்கணக்கான வீடுகளை கட்டி வழங்கும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தையும் அம்மா இல்ல திட்டம் என பழனிசாமி நகலெடுத்து இருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.